மாணவர்கள் சுதந்திர வரலாறு பற்றி படைத்துள்ளோம். வணக்கம் தர்ஷினி, என்ன படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வணக்கம் நேமா, நான் சுதந்திர வரலாற்றை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறேன். சுதந்திர வரலாற்றை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், இது நம் 68வது சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நமக்காக சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட தலைவர்களை நாம் மதித்து அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். வாருங்கள், நமக்கு சுதந்திரத்தை எப்படி பெற்று கொடுத்தார்கள் என்று காண்போம். தலைவர்களுக்கு இடையிலான ஒருமைப்பாடு நம் நாட்டின் சுதந்திரத்திற்கு அடிப்படையாக அமைந்தது. 1956ஆம் ஆண்டில் சுதந்திரத்தை பெறுவதற்காக பிரிட்டிஷாருடன் பேச்சுவார்த்தை நடத்த லண்டனுக்கு சென்ற குழுவில் லார்ட் எலன் லெனாக்ஸ் பாய் தலைமையேற்றார். இச்சுதந்திர குழுவில் நாய் அரசர்கள் நிகராளிகளாக நால்வரும், கூட்டணி கட்சியின் நிகராளிகளாக நால்வரும் இடம்பெற்றிருந்தனர். இப்பேச்சுவார்த்தையின் முடிவில் கூட்டரச மலாயாவின் சுதந்திர உடன்படிக்கை லண்டன் உடன்படிக்கை எனவும் அறியப்பட்டது. இந்த உடன்படிக்கையில் கூட்டரச மலாயாவின் சுதந்திர நாள் 31 ஆகஸ்ட் 1957 என தீர்மானிக்கப்பட்டது. லண்டன் பேச்சுவார்த்தைக்கு வெற்றிக்கு பின்னர் 16ஆம் தேதி பிப்ரவரி 1956 சுதந்திர குழுவினர் கூட்டரசு மலாயாவிற்கு திரும்பினர். லண்டன் பேச்சுவார்த்தைக்கு வெற்றிக்கு பின்னர் 16ஆம் தேதி பிப்ரவரி 1956 சுதந்திர குழுவினர் கூட்டரசு மலாயாவிற்கு திரும்பினர். 30 ஆகஸ்ட் 1957 மலாக்கா பண்டாஹெலியில் யூனியன் ஜேக் கொடி மாலை மணி 6:30க்கு இறக்கப்பட்டது. இந்நிகழ்வு மலாக்காவாகிய ரெசிடென்ட் ஆணையர் H.G. மற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள்களும் கண்டு களித்தனர். இந்நிகழ்வு மலாயாவாகிய பிரிட்டிஷ் காலத்துவ முடிவுக்கு வந்ததை பிரதிபலிக்கின்றது. 31 ஆகஸ்ட் 1957 நம் நாடு சுதந்திரம் பெற்றது. 31 ஆகஸ்ட் 1957ஆம் நாள் சரியாக நள்ளிரவு மணி 12க்கு யூனியன் ஜேக் கொடி இறக்கப்பட்டது. மலாயாவில் பிரிட்டிஷ் காலனித்துவ காலம் முடிவு பெற்றதை காட்டுகிறது. கூட்டரசு மலா கொடி ஏற்றப்பட்டுவது மலாயா சுதந்திர நாடு என்பதற்கு சான்றாகிறது. 31 ஆகஸ்ட் 1957 மெர்டேக்கா அரங்கில் துங்கு அப்துல் ரஹ்மான் மலாயா அரசர்கள், மக்கள், 30 காமன்வெல்த் நாடுகளின் நிகராளிகள் ஆகியோரின் முன்னிலையில் கூட்டரசு மலாயாவின் சுதந்திர பிரகடன விழாவை நிகழ்த்தினர். துங்கு அப்துல் ரஹ்மான் 7 முறை மெர்டேக்கா என முழக்கமிட்டார். மக்களும் அவரை பின்தொடர்ந்து உற்சாகத்துடன் முழக்கமிட்டனர். இதனோடு தேசிய பண் இசைக்கப்பட்டு கூட்டரசு மலாயாவின் கொடி ஏற்றப்பட்டது. சுதந்திர பிரகடன விடுதலை பெற்ற நாடாக மலாயாவிற்கு புதிய துவக்கமாக அமைந்தது. 21 hari bulan Ogos tahun 57. Merdeka! 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 நம் நாட்டின் சுதந்திர வரலாற்றை பற்றி எண்ணும்போது மிக பெருமையாக உள்ளது. அதற்கு காரணம்
தலைவர்களிடையிலான ஒன்றுபாட்டால் நம் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது. உண்மைதான் சக்தி. இதனால் நம் நாட்டின் வளர்ப்பும் அமைதியும் அமைகின்றதே. ஆமாம் ஆமாம், இந்நாட்டின் குடிமக்களாகிய நாம் இதனை உணர்ந்து நாட்டின் சுபிட்சத்தையும் எதிர்காலத்தையும் காக்க ஒன்றிணைவோம். ஆம், ஒன்று இணைந்து செயல்படுவோம்.